அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமான வேதவசனம் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி அப்போஸ்தல நடபடிகள் அதனுடைய 13வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13:31. தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமைகளை அதிகமாய் தியானித்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையின் சாரத்திலே, ஒருவேளை நான் உயரமான அடிப்படைக்கு தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உங்களை சொன்னதற்கு காரணம் அதுதான். இந்த நல்ல நாள்ல செய்திக்குரிய ஆதாரத்திற்குரிய அளவில் ஒரு சகோதரியை சாட்சியாக கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சி என்று சொல்லுகிற பின்னணியத்திலே இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பதை இன்று அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளும்படியான மனநிலையில் அநேகர் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு நீங்கள் பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 20வது அதிகாரத்திற்கு வருவீர்களே, ஆனால் அங்கே முதலாவது மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமானார். அருமையான மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு இடம் உண்டாயிற்று. அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். இந்த அப்போஸ்தலர்களிலே தோமா சந்தேகப்படுகிற அளவிற்கு உண்டாயிருந்தது. ஆனாலும் அவருடைய சந்தேகத்தை அப்புறப்படுத்தும்படி திரும்பவும் அவர் தரிசனமாகி என் அருமையான இந்த அப்போஸ்தலர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவ்விதமான நிலையிலே அதற்கு பின்பு அநேகருக்கு தரிசனமானார். இன்றும் தரிசனமாகி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை, பிரியமானவர்களே. ஆனால் இங்கே ஒரு அருமையான ஒரு வார்த்தை, ஒரு அருமையான பகுதி, சாட்சி என்று சொல்லும் போது, கடந்த காலநிலைகளிலே நான் ஒரு திருச்சபையிலே உபவாச கூடுகை நிறைவேற்றி கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே நான் அந்த போதகரிடத்திலே கேட்டேன், ஐயா சாட்சி நேரம் கொடுக்கலாமா என்று கேட்டேன். அந்த ஐயா சொன்னார்கள், கொடுங்கள், அதை ஞானமாக கையாளுங்கள் என்று சொன்னார்கள். என்ன என்று கேட்டேன். அந்த நேரத்தில் ஐயா சொன்னாங்க, சாட்சி என்று சொன்னதும் முதலாவது ஒரு மாமியார் வருவார்கள், அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். அவர்கள் முடிந்தவுடனே மருமகள் வருவாள், அவர்களும் சாட்சி சொல்லுவார்கள். உங்களுக்கு செய்தி கொடுப்பதற்கான நேரம் கிடைக்காது என்று சொன்னார்கள். நான் சிரித்து கொண்டு சாட்சி நேரத்தை அறிவித்தேன். அறிவித்துவிட்டு சொன்னேன், 2 பேர் சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த 2 பேரும் சில நிமிடங்கள் மாத்திரமே சாட்சி கொடுக்க வேண்டும் என்று அறிவித்தேன். ஐயா சொன்னது போல மாமி வந்தார்கள். நாம உள்ளத்துக்குள்ள நினைக்கிறது போல அவங்க மருமகளை குறை சொல்லல. அவங்க ஒரு பெரிய ஏட்டுல இருக்கிறதெல்லாம் வாசிக்கிறது மாதிரி சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்க சுருக்கமா சொல்லுங்க. அவங்களால சுருக்க முடியல. ஐயா சொன்னது மாதிரி அம்மா அமர்ந்த உடனே மருமகள் வந்தால் அவர்கள் பாட்டிருக்கு. ஆக சாட்சி என்பதனுடைய சாரம் இன்று திசை மாறி போய்கொண்டிருக்கிற ஒரு காலநிலையிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் அநேகருக்கு தரிசனமானார். அவர்களே, தரிசனம் பெற்றுக்கொண்டவர்களே ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை படிக்கும்போது ஆழமான சிந்தையோடு படிக்கணும். நீங்க முடிந்தா முழங்கால அது வாசிக்க ஆரம்பிக்கிறது நல்லது. உங்களால் முடியுமானால் முடிந்தவர்கள் முழங்காலிலே வாசியுங்கள்.
ஒருவேளை நீங்க வாசிச்சுட்டே போகும்போது முன்ன என்ன வாசிச்சோன்னு தெரியாத அளவுக்கு மைண்ட்ல இருக்காம இருந்ததுன்னா அங்க ஸ்டாப் பண்ணிட்டு முன்னே இருந்து திரும்ப வாசிச்சா இன்னும் என்ன செய்யும், புரிய ஆரம்பிக்கும். இவ்விதமாக வேதத்தினுடைய மகத்துவங்களை உணர்கிற அறிவு நமக்கு தேவை பிரியமானவர்களே. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானவர்கள், அவரால் தரிசனம் பெற்றுக் கொண்டவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருந்தார்கள் என்று இருக்கிறது. இந்த அடிப்படையின் பின்னணியத்திலே எவ்விதமான நிலையில் அவர்கள் இவ்விதமான மெருகேற்றப்பட்டார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம சாட்சியா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா நினைச்சிட்டு வீட்டுப்படியை விட்டு நாம வெளியே இறங்கும் போதே சாட்சிக்குரிய தன்மையிலிருந்து சறுக்கு என்ன செய்யும், வரும். உண்மைதானே இல்லையோ? ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற பிள்ளைகள் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துட்டு இன்னைக்கு ஏசப்பாக்கு மகிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே இறங்குனா, வெளியே இறங்கும் போது என்ன செய்யும், சறுக்கு வரும், இல்ல வரும். ஆனா அவைகளை எல்லாம் தாண்டி இந்த இயேசுவுக்கு ஜனங்கள் முன்பாக சாட்சியாய் இருக்கிற அனுபவம் எவ்விதமாய் உருவானது என்பதை நாம சிந்திக்கணும். நான் சொன்ன அந்த பகுதிக்கு வாருங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 20வது அதிகாரத்திற்கு வாருங்கள். அங்கே இதனுடைய சாராம்சத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அருமையான சீசர்களை அவர் சந்தித்து, நீங்கள் 21வது வசனத்திற்கு வருவீர்களானால், இயேசு மறுபடியும் திரும்பவும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை என்ன செய்றேன், அனுப்புகிறேன். அல்லேலூயா. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை என்ன செய்றேன், அனுப்புறேன் அப்படின்னு சொல்றார். ஜனங்களுக்கு முன்னே சாட்சியாய் இருக்கும்படியான வாழ்க்கை முறைக்கு முதலாவது பங்களிப்பு ஜனங்களுக்கு நேராக போகின்ற அனுபவம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுப்புதலின் சாரத்தை நாம் அதிகமாய் சிந்திக்கணும். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரத்திற்கு வருவீர்களானால், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை தெரிவு செய்து அவர் அனுப்புகிறார். அனுப்பிவிட்டு அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று என்ன செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுங்க. 2வது சொல்லும் போது அற்புதங்களை என்ன செய்யுங்க, செய்யுங்கன்னு சொல்றார். 3வது சொல்லும் போது மனிதருக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பு சீசர்களை அனுப்பும் போது, ஜனங்களுக்கு நேராக அனுப்பும் போது அவர் சொன்னதெல்லாம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை ஜனங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த அனுபவமான சூழ்நிலை சமீபமாய் வந்துவிட்டது என்று சொல்லுகிற அருமையான யோவான் ஸ்நானகன் வழிகளை ஆயத்தப்படுத்தினது போல இந்த அருமையான சீசர்களுக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே அனுப்புகிற அனுப்புதல் அது அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் அனுப்புகிற முறைமை என்பது அது சாதாரணமானது அல்ல. அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அங்கே காணப்படாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அவர் அனுப்பினார். இங்கே உலகம் எங்கும் உள்ள சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும்படி அனுப்புகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வீட்டுக்குள் இருந்து கொண்டு அல்லது சுயமான ஒரு குடும்ப வாழ்க்கையின் நிலைமையை சிந்தித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தினுடைய அடிப்படையிலே தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக, சாட்சி ஆகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற குடும்பங்கள் இன்று பெருகி வருகிறது.
அந்த குடும்பங்களினுடைய சாராம்சத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் ஓர் காலநிலையிலே அவர்களுடைய குடும்பத்தின் அடிப்படைகள் சிதைக்கப்பட்டு போகிறது. பிரியமானவர்களே, அவர்கள் நினைக்கிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவருடன் பேசாமல் வீட்டிற்குள்ளேயே அடங்கி கிடந்து வீட்டாரோடு கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அடிப்படை போதும் என்று இருக்கிற அநேக குடும்பங்கள் சிதைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறவாதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் ஜனங்களை சந்தித்து சொன்னதெல்லாம் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில எங்க போறது இல்ல, எங்க போறது, எங்கேயும் போக முடியாது. அப்படித்தானே முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான வில்லியம் கேரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் சாராம்சத்தை வெளியே கொண்டு வருகிறதற்கான அடிப்படையில் அவர்கள் மேற்கொண்ட பங்களிப்பு என்னன்னா, தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்திற்கான நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்காய் இந்திய தேசத்தினுடைய வரைபடத்தை ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியாக மாற்றப்பட்ட அவருடைய வாழ்க்கையில அவருடைய கடையின் பின்புறத்தில் ஒரு மறைவுக்கு பின்னால இந்திய வரைபடத்தை வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டு அவரை இந்தியாவிற்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே இருந்திருக்க வேண்டுமானால் அவருக்கு இருந்திருக்கலாமே, அப்படி இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் பெருகி வருகிறது. பிரியமானவர்களே, நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஆவிக்குரிய சத்தியத்தை ஆவிக்குரிய நிலையில ஏற்றுக்கொள்ளணும். ஒரு அருமையான குடும்பம் தன்னுடைய பிள்ளை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தது. அந்த பிள்ளை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து அவர்கள் உருவாக்கி வருகிற போது அந்த பிள்ளையினுடைய திசை மாறுகிறது. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில அந்த பிள்ளையை ஊழியத்திற்கு விடுகிறத அவங்க கைவிட்டு விட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க பணம் கொடுத்து ஒரு மிஷினரியை தாங்குறோம், எங்க பொருத்தனை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைய உலகத்திலே சம்பாத்தியத்திற்குரிய நிலைமைக்கு திசை திருப்பி இருக்கிறார்கள். வேண்டாம் பிரியமானவர்களே, வேண்டாம். எந்த ஒரு கால சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக புறப்பட்டு போகிறதை காட்டிலும் இந்த உலகத்தினுடைய சம்பாத்தியம் வீண். பிரியமானவர்களே, நீங்க செய்தி இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேனா? அதாவது ஜோயா லுகாஸ் என்று சொல்லுகிற கேரள மாநிலத்தில் உயர்தரமான நகை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அதிபர் வெளிநாட்டில் போய் 14 மாடியிற்கு மேலிருந்து குதித்து தற்கொலை செய்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் எழும்பி பார்க்கும்போது அதுதான் நியூஸ். அவருடைய சடலத்தை கேரளாவுக்கு கொண்டு வர்றதா என்னங்கிற கேள்வியில் இருக்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பணம் முக்கியத்துவம் என்றால் இதுதான் முடிவு. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காக ஓட வேண்டிய ஓட்டத்திற்கு, அவர் அனுப்புகிற நோக்கத்திற்குரிய வாழ்க்கை வாழுவதற்கு ஒரு மனிதன் இடம் கொடுக்காத போது அவர்களுடைய வாழ்க்கையின் சாரம் திசை மாறுகிறது. அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. பணத்தினால ஒரு உயரமான பங்களிப்பை கொள்ளணும்னா, பணத்தினால சந்தோஷத்தை அடையணும்னா, பணத்தினால சமாதானத்தை அடையணும்னா இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் அடைந்திருப்பார்கள், முடியவில்லை. பிரியமானவர்களே, சமாதானம் தேடி அலைகிற அதிக மனிதர்கள் பெரும் பெரும் பணக்கார மனிதர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் சாதாரணமா சிலுவையை ஏற்றுக்கொள்ளல. அவரை 3வது நாள் தேவன் சாதாரணமான காரியத்திற்காக உயிரோடு எழுப்பவும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறதற்குரிய அடிப்படைக்கு அவருடைய தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகிற அடுத்த அத்தியாயம் என்பது அவருக்கு மகிமைக்காக உன் காலடிகள் நீட்டப்பட வேண்டும் என்பதே. ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு வேலை இருக்கு, வேலை இருக்கிற இடத்துல செய்யலாம்.
எனக்கு இல்ல வேற விதமாக ஒரு முதலாளித்துவம் இருக்கிறது. உங்க கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு செய்யலாம். எத்தனையோ வாய்ப்புகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லி இருக்கிறேன், 2 காலும் ஊனமான ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில எத்தனையோ வாய்ப்புகள். உலகத்தோடு இன்பமாய் வாழுவதற்குரிய அடிப்படைக்குரிய பண தேவைகளை அவர்கள் சேர்த்துக் கொள்வதற்குரிய சூழ்நிலைகள் கிடைக்க பெற்ற போதும் கர்த்தருக்கு மகிமையாக நிற்கிறதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த சகோதரியை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே முதலாவது பங்களிப்பு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனுக்குலத்தின் மீட்பிற்காக இந்த பூமிக்கு தேவன் அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலகத்தின் எழுப்புதலுக்காக அனுப்புகிறேன் என்கிறார். நானும் நீங்களும் அந்த பாதையில என்ன நிலைமைக்கு நேரா வரப்போறோம் என்கிற முடிவுக்கு நாம் வர வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல ஒரு மகிமையான சிந்தனை நமக்கு இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஈவை சிந்திக்கணும். சிலர் சொல்லலாம், எனக்கு தரிசனமாவாரா? ஆவார். பிரியமானவர்களே, நான் சொல்லியிருக்கிறேன், திரும்ப திரும்ப சொல்றேன், அப்பான்னு கூப்பிட்டு உம்மை பார்க்க ஆசைன்னு கேட்டா அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும் அவர் தூரமானவர் அல்ல, யாருக்கும் அவர் மறைவானவர் அல்ல. அவருடைய சாயலை நமக்கு காண்பிக்கிறதற்கு அவர் அஞ்சுகிறவரும் அல்ல. நிச்சயமா அதை அடையலாம். அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிற நமக்கு இந்த உயரமான சிந்தனை இருக்கணும். அவர் என்னை தரிசித்ததற்கு நோக்கம் அவருக்காக நான் அடியெடுத்து வைக்கணும். அல்லேலூயா. இந்த இது இல்லாம சாட்சியின் ஜீவனம் என்பதனுடைய அடிப்படை அவருக்காக என்கிற சாராம்சத்தை கொண்டு வருவது கடினம். பிரியமானவர்களே, கடினம். ஆனபடினால நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியத்துவமாய் நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டியது, அப்பா பிள்ளைங்கிற உறவோட கரம் கோர்த்து அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லலாம். ஆனா அவருடைய இந்த சித்தத்திற்கு ஏற்ற வழி நடத்துதலை என் கால்களுக்கு நான் நியமிக்காவிடில் அவருக்கு சாட்சியா நான் இருக்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல நாம் சிந்தித்து